அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியாக போன ஸ்பாட் எதுன்னா தஞ்சாவூரில் ஓப்பன் பண்ண லாங்வாக் மால் தான். கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணி 1 இயர்க்கு மேலேயே ஆகுது. இடையில தான் வந்து பஃபட்மே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பஃபட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். தனியாக கப்புள்ஸாக போனால் கூட டக்கு டக்குன்னு போயிட்டு வந்திருக்கலாம். ஃபேமிலியாக போகிறதுனால ஒரு ஆளுக்கு வந்து டைம் இருக்கும், ஒரு ஆளுக்கு வர முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலை தான் எங்களுக்கு அமைஞ்சிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணும் போதெல்லாம் யாருக்கா ஒரு ஆளுக்கு வேலை இருக்கும். அந்த மாதிரியே தான் எங்களுக்கு வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து போயே ஆகணும்னு சொல்லிட்டு லீவ் டேயில் தான் வந்து பிளான் போட்டு கரெக்டாக வந்து எல்லாருமே ஒன்றா வந்து மாலில் வந்து ரீச் ஆகிட்டோம். நமக்கு எப்போவுமே வந்து ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். தனியாக போய் கப்புள்ஸாக போகிறது என்ஜாய் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு எப்போவுமே பிடிக்காது. அந்த மாதிரி ஃபேமிலியாக வந்து பஃபட்டுக்கு மொதல் நாளே வந்து புக் பண்ணிவிட்டு டேபிள்லாம் புக் பண்ணிவிட்டு போனோடனே வந்து மால்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. கிட்டத்தட்ட வந்து 4 ஃப்ளோர் கிட்டே இருக்குது. அது 4வது ஃப்ளோரில் தான் பஃபட் இருக்குது. ஃபஸ்ட்டு டவுன் ஃப்ளோரில் வந்து நார்மலாக ஷாப்லாம் இருந்துச்சு. எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து மால்க்கு போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. அங்கே நம்ம என்ன போனாலுமே டைம் பாஸ்க்கு போகலாம், எதுவுமே பர்ச்சேஸும் பண்ண முடியாது. அதனால் எனக்கு மோஸ்ட்லி வந்து மால் போகிற இதே பிடிக்காது. திருச்சியிலலாம் மால் வந்துச்சு, நம்ம ஊருக்கு வரலேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஓப்பன் பண்ண மால் தான் இது. அதனால் வந்து நம்ம ஊர்லேயும் மால் இருக்குங்கிற மாதிரி தான். ஆனால் மால் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்தது. லாங்வாக் மால் வந்து தஞ்சாவூர்லேயே பெஸ்ட்டாக சூப்பராக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ரீசண்டாக வந்து மாலில் வந்து தேட்டருமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. லிஃப்ட் இருந்தால் கூட டக்குன்னு ஏறி போயிருக்கலாம். ஒவ்வொரு எக்ஸிலேட்டுமே ஏறி போகணுமா இருந்தது. 2வது ஃப்ளோரில் தான் ஃபுட் கோர்ட்டு இருந்தது. நானும் அக்காவும் ஃபஸ்ட்டே ஏறி வந்துட்டோம். எங்கள் ஃபேமிலிலாம் வந்து ஸ்லோவாக தான் ஏறி வந்தாங்க. நிறையா ஷாப்ஸுமே நிறையா இருக்குது. நாங்கள் ஷாப்ஸ்லாம் நார்மலாக மாலுக்கு போகவும் மாட்டோம், போனாலும் ஷாப் ஐட்டம் போய் வந்து பார்க்கவும் மாட்டோம். போனாலும் நம்ம என்ன வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போகல. ஃபுட் கோர்ட்டு சரி வந்துட்டோன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் சொல்கிறாங்க நீங்கள் இன்னொன்று ஒரு எக்ஸிலேட்டில் ஏறணும் அப்படின்னாங்க. மறுபடியுமான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து ஏறிட்டோம். அங்கே போனால் வந்து ஆனால் இங்கே ஃபுட் ஐட்டமும் நிறையா இருக்குது. ஃபுட் கோர்ட்னாலே நம்மளுக்கு எல்லாமே ஒரே ஸ்பாட்லேயே கிடைக்கிறது தான் ஃபுட் கோர்ட்டு. அதனால் தஞ்சாவூர்லேயுமே சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு அந்தந்த ஊர் ஸ்பெஷல் எதுவோ அப்படி எல்லாமே அங்கே வந்து ஃபுட் கோர்ட்டில் வந்து எல்லாமே இருந்தது. கடைசியில் அங்கேயும் எக்ஸிலேட்டில் ஏறிட்டு அங்கேயும் லாஸ்ட்டாக போனோம். நான் 3rd மாடியில் வந்து என்ன இருந்துச்சுன்னா பிள்ளைங்க விளாட்ற ப்ளே ஏரியா தான் இருந்தது. அங்கேயுமே ஃபைனலாக அங்கேயுமே ஃபுட் கோர்ட் இல்லை. இன்னும் ஒரு இதில் லிஃப்ட்டில் இதுக்கப்புறம் வந்து எக்ஸிலேட்டு கிடையாது, நீங்கள் லிஃப்ட்டில் தான் போகணும் அப்படின்னாங்க. திரும்பி பார்த்தா எங்கள் ஃபேமிலியில் யாருமே வரல, நானும் அக்கா மட்டும் தான் வந்திருந்தோம். இங்கேருந்து வந்து நாங்கள் 3வது மாடியிலேருந்து வியூஸ் பார்க்க சூப்பராக இருந்தது. தஞ்சாவூர் சிட்டியே மேலேருந்து பார்க்குற மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சு. அதோட வந்து எங்கள் ஃபேமிலியுமே எல்லாருமே வந்துட்டாங்க. பார்த்துட்ருக்க மால்லேருந்து பேக் சைடு ஃபுல்லாக நாங்கள் வந்து மெயின் ஏரியாவில் பார்த்தா ஃபுல்லாக ரோடு தான். பேக் சைடு பார்த்தாலும் மரம் செடி அந்த மாதிரி இருந்தது. மேலேருந்து கீழே மால் பார்க்கவும் நல்லா இருந்தது. அதோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. சரி லிஃப்ட்டில் தான் போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதோட வந்து லிஃப்ட்டுமே ஆன் பண்ணோம். நம்ம டைமுக்கு வந்து லிஃப்ட்டுமே சடனாக வராது. அதுக்கப்புறம் வந்து அந்த லிஃப்ட் டோர்லேயுமே வந்து பஃபட்டோட பிக்சர் தான் வந்து ஒட்டியிருந்தாங்க. பார்க்கவுமே நல்லா இருந்தது. அதோட வந்து லிஃப்ட்டுமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதோட எல்லாருமே உள்ளார போயிட்டு ஒரு 1st ஃப்ளோர் தானே டக்குன்னு போயிடுச்சு. ஏறின கையோடையே லிஃப்ட்டுமே வந்து டக்குன்னு ஓப்பன் ஆன மாதிரியே இருந்தது. ஓப்பன் பண்ணோடனே நம்ம டேரெக்டாக வந்து பஃபட்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே 4வது ஃப்ளோர் எல்லாமே வந்து பஃபட் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தனால நம்ம லிஃப்ட்டை விட்டு உள்ளார வந்து டேரெக்டாக வந்து பஃபட்குள்ளே என்ட்ரு ஆனாலுமே அங்கே வந்து செக்யூரிட்டி வந்து வெல்கம் பண்ணாங்க. வெல்கம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி முற்றி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். என்ட்ரன்ஸ் நேராகவே வந்து ஃபுட் ஐட்டம் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து டெசர்ட்டோட எல்லாமே அங்கே என்னென்ன இருக்கோ அதோட மெனு கார்டு மாதிரி அதுவுமே வச்சுருந்தாங்க. நம்ம அதை பார்த்துட்டு நம்மளுக்கு அங்கே என்னென்ன இருக்குன்னு அதுலேயும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். 2வது வந்து அங்கே வந்து நிறையா வந்து டெசர்ட்டுமே நிறையா இருந்துச்சு. மெயின் டிஷ்ஷும் நிறையா இருந்தது. ஃபுல்லாக வந்து போனோடனே ஃபஸ்ட்டு வந்து பஃபட் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் போனப்போலாம் டேபிள்ஸ் காலியாக தான் இருந்தது. யாருமே அவ்வளோவெல்லாம் வரல. நாங்கள் போய் கொஞ்சம் நேரத்தில் தான் கடகடன்னு வந்து ஆட்களுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் நிறையா பேர் ஒரு 12 மெம்பர்ஸ் கிட்டே போயிருந்தோம். அதனால் நாங்கள் வந்து டேபிள்ஸுமே வந்து ஃபுல்லாக வந்து லாங்காக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதேமாதிரி அரேஞ்ச் பண்ணால் கிட்ஸுக்கு வந்து தனியாக டேபிளுமே இருக்குது. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஹைட்டு பார்த்தா அந்த கிட்ஸை வந்து அதில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து டேபிளுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காந்துட்டோம். உட்காந்த உடனே வந்து சார்கோல் வந்து ஹீட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு நடுவில் கேப் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதில் வந்து சார்கோல் ஃபில் எதுக்கு நமக்கு வந்து சார்கோல் ஃபில் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஃபிஷ்ஷு இறால் இந்த மாதிரிலாம் வந்து
ஹீட் பண்ணி எடுத்து அதை வந்து ஆறாமல் இருக்கிறதுக்காக அது வந்து சார்கோல் வந்து ஹீட் பண்ணி வைப்பாங்க. அதில் வந்து ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து இந்த மாதிரி மீட் ஐட்டம்லாம் வந்து அதில் வந்து வைப்பாங்க. அவங்க ஏற்கனவே பேக் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஹீட் ஆறாமல் இருக்கிறதுக்காக அதில் வச்சு சாப்பிடும்போது அந்த ஸ்மோக்கிங்கோட ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு நம்ம அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லாம் இதோட திட்டத்தட்ட நான் வந்து பஃபெட் வந்து 7வது வாட்டியோ 8வது வாட்டியோ வரேன். திருச்சிக்கு தான் மோஸ்ட்லி நான் போயிருக்கேன். சென்னைக்கு நிறையும் போனதில்லை. தஞ்சாவூர் இது வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து மின் சட்னி, அதுக்கப்புறம் வந்து கேர்டு அது மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க போல். அதை தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சைட் பை சைடாக பொட்டேட்டோ வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தவங்க பிளேட்லேயுமே. ஆனால் நல்லா வந்து சுற்றி வந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து கபாப் மாதிரி வச்சுருந்தாங்க. நிறையா ஐட்டம் வந்து நம்மளுக்கு காலியாக வந்து மஷ்ரூம், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து பைனாப்பிள், அதுக்கப்புறம் வாட்டர்மெலன். எங்கள் மச்சான் போஸ்ட்டில் எவ்வளோ பயங்கரமாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து இறாலை கம்பி விட்டு எடுக்கிறேன் நவர மாட்டேன்ருச்சு. அது வந்து தொடவும்ல ரொம்ப ஹீட்டாக இருந்ததா அந்த அதுக்காக ஒரு ஃபோக் கூட கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக 2க்கும் கேப்பில் வந்து விட்டு அந்த இறாலை வந்து வெளியே எடுக்கிற மாதிரி. நமக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லே இறங்காது. அதனால் ஒன்று தான் எடுத்தேன். நம்மளுக்கு இறங்கல. நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா சாப்பிட்டேன். அந்த ஸ்மோக்கிங்கில் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. வாட்டர்மெலன், பைனாப்பிள் 2மே நல்லா இருந்தது. இவர் பார்த்திங்களா, நம்மலாம் இந்த பக்கெட்லாம் ஏரியாவுக்கு போனதே இல்லை அவங்க ஏஜ்லலாம். இப்போ பாருங்கள், இந்த பசங்களை கூட்டிட்டு வந்து நல்லா ஒரு கம்பியை கையில் எடுத்துட்டு அவன் எப்படி சாப்பிட்றாங்கிறத மட்டும் பாருங்கள். மாப்பிள்ளை செம வெளுத்து கட்டினார். அதோட வாங்க இதிலே உட்காந்தா நம்மளுக்கு டைம் போகிறதுன்னு சொல்லிட்டு என்ன ஐட்டங்களோ, எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரில. எங்களுக்கு அப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்லேயே வந்து டோனட்டு, அப்புறம் வந்து ஜிலேபி வச்சுருந்தாங்க. இது வந்து பிரெட் அல்வா மாதிரி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் பாயாசம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குலோப்ஜாம் வந்து நார்மலாக எப்போவுமே வச்சுருப்பாங்க. மெயின் டிஷ்ஷில் வந்து நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க. வெஜ் நூடுல்ஸ் தான். அதுக்கப்புறம் இது ஏதோ ஒயிட் கலரில் கிரேவி மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சாம்பார். எங்கே போனாலும் இந்த சாம்பார் விடாதுங்கிற மாதிரி சாம்பார் வச்சுருந்தாங்க. அப்புறம் வெஜ்ஜு பிரியாணி வச்சுருந்தாங்க. இதில் வந்து பன்னீர், இன்னொன்று வந்து மீல் மேக்கர் போட்டு 2 கிரேவி கிட்ட வச்சுருந்தாங்க. பன்னீர் கிரேவி வந்து மீல் மேக்கருக்கு, ஒயிட் ரைஸு. அதுக்கப்புறம் வந்து வெஜ்ஜு சூப் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சேலடு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. முளைக்கட்டின பயிறு, அதுக்கப்புறம் வந்து ஆனியன், அதுக்கப்புறம் வத்தல், அப்புறம் ஊறுகாய், அந்த மாதிரி நிறையாலாம் வச்சுருந்தாங்க. வெள்ளரிக்காய், கர்ட் ரைஸு, ஸ்வீட் கார்ன், பெப்பர் போட்ட ஸ்வீட் கார்ன், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இந்த ஊறுகாய் வந்து செம்மையாச்சு. மாங்காவும் பைனாப்பிள் போட்டு ஒரு ஊறுகாய் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் அது நாங்கள் ஒரு பவுலே காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணாலும் திரும்ப வந்து ஃபில் பண்ணாங்க. மறுபடியும் வந்து இந்த சைடு வந்து வெஜிடபிள், இதான் சிக்கன் சூப் வச்சுருந்தாங்க. இதில் வந்து பாஸ்தாவும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் தான் வச்சுருந்தாங்க. இது வந்து நாங்கள் வந்து பாலக்கீரையில் வந்து ஒயிட் எக்கு போட்டு வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஃபிஷ் கிரேவி, இது வந்து மட்டன் கிரேவி இருந்தது. மட்டன் கிரேவின்னு எங்களுக்கு எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஒரே முள்ளாக தான் இருந்தது. அதில் பீசஸே காணும். பீஸ்லாம் இருந்துச்சாங்கிற மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட்டாக வந்து மட்டன் பிரியாணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து அது கனவா மீன், அப்புறம் முயல் கறி, அந்த மாதிரி நிறையா இருந்தது. அதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பீஸாக்குள்ள செக்ஷன் இருந்தது. பீஸாவுமே நம்ம கேட்டோன்னே டக்குன்னு பேக் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பானிபூரி ஐட்டம் அந்த மாதிரி நிறையா, அதுக்கு ஒரு செக்ஷன் மாதிரி தனியாக ஒதுக்கியிருந்தாங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம், நம்மளுக்கு மெயின் வந்து ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் செக்ஷனுமே வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம்லேயே வந்து ஃபில்லிங்க்கு அதுக்கு ஒரு செக்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு ஃபில்லிங்கும் நம்ம வந்து சூஸ் பண்ணால் அதுவுமே போடாது. இதில் வந்து ஹைலைட்டே எங்களுக்கு வந்து குல்ஃபி தான். வேணாங்க குல்ஃபி நிறையாவே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து டெசர்ட் ஐட்டம் வந்து கேக்லேயே வந்து ஃப்ளேவராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கேரமல் புட்டிங் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ரசமலாய் மாதிரி அது ஒரு கேக்கு புட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. கேக்கில் வந்து திட்டத்தட்ட 4 கலர் கிட்டே இருந்தது. கேக் எல்லா ஐட்டமும் நல்லா இருந்துச்சு. கீழே வந்து கேரமல் புட்டிங், அப்புறம் வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் பைனாப்பிள், இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம எல்லாமே என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாய் வைக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷையும் விடலை, எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து டெசர்ட் எடுத்துடல, மெயின் டிஷ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் வீட்டில் எல்லாம் தானே, ஏமா இங்கே வந்தாலுமா தயிர் சோறு எடுப்பேன் அப்படின்னாங்கன்னா, தயிர் சோறு மட்டும் எடுக்கலை, ஒயிட் ரைஸ் சாம்பார் அதையும் தான் எடுத்தேன் அப்படின்னு. அவ்வளோவா வந்து நான் கொண்டு வந்தேன். எல்லாமே எதையுமே வேஸ்ட்டாக்கலைங்க. நான் எல்லாமே சாப்பிட்டுட்டேன். எனக்கு அதில் பிடிக்காத ஒன்று இந்த
ஹனி சிக்கன் மட்டும் எனக்கு பிடிக்காது, அது வந்து வச்சுட்டாங்க, வேறு வழி இல்லாமல் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். டெசர்ட்லாம் மெயின் டிஷ்லாம் சாப்பிட்டாச்சு, நம்ம லாஸ்ட்டாக வந்து ஐஸ்கிரீம் போகலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஸ்ட்ராபெரியும் பிஸ்தா தான் சூஸ் பண்ணேன். 2 ஐஸ்கிரீமே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஃபில்லிங் என்னான்னு கேட்டாங்க. நான் வந்து கோகனட்டும் குலோப் ஜாம் அது 2 தான் வச்சு கேட்டேன். சில்லி வைக்கவான்னு கேட்டாங்க. வேணாங்க, ஐஸ்கிரீமோட நான் குலோப் ஜாமு கோகனட் வச்சு எனக்கு கொடுங்க, அதுவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக மேட்ச் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமோட நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுமோ நல்லா மிக்ஸ் ஆனாங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொலன்னு ஒரு மாதிரியாக வந்தது. அதுக்கப்புறம் அதை ரோல் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து கட் பண்ணி 2ஆக வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு மேலே வந்து குல்கோந்தும் நான் வந்து ஸ்ட்ராபெரியுமே க்ரஷ் தான் ஊற்றி கொடுத்தாங்க. அது 2மே வச்சு சாப்பிட டேஸ்ட் நான் வந்து ஒரு ஃப்ளூக்கில் தான் சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னால் அதோட குல்ஃபி வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கி சாப்பிட்ருக்கும் போதே எங்கள் மச்சான் வந்து இது என்னப்பா இது சாப்பிட்டு பாருங்கள், நான் சாப்பிட்டு அவங்களுமே டேஸ்ட் நல்லாயிருக்கு, மிக்சிங்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் இருக்கிற ஐஸ்கிரீம்லாம் பசங்க போயிட்டு ஒவ்வொரு கலராக வாங்கிட்டு வந்து அதையுமே வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பீஸாவுமே ட்ரை பண்ணோம். பீஸா உண்மையே நல்லா மீடியம் ஒரு ஆள் சாப்பிட்லாங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. பன்னீர்லாம் வச்சு அதுக்கு வந்து குடமிளகா டஃபிங் அந்த இது ஸ்வீட் கார்னு அதுக்கப்புறம் சீஸ்லாம் நிறையா போட்டு சூப்பராக அதுவுமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆலிவ் காயெல்லாம் போட்டு பீஸா வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கேட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து பேக் பண்ணி சூடாகவே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரோட ஃபேவரட் வந்து பானிபூரி தான். அதில் வந்து கேர்டு வச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் பானிபூரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து மாதுளப்பழம் நட்ஸு தயிர் என்னென்னமோ போட்டு கொடுத்தாங்க. அதுவுமே ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பானியில் வந்து தண்ணி ஊற்றி அதுவுமே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இதில் ஹைலைட்டே எங்களுக்கு பிடிச்சது பானிபூரி தான் ரொம்ப பிடிச்சது. நிறைய அதிகமாக சாப்பிட்டேன். நாங்கள் வந்து பானிபூரி குல்ஃபி ஒரு ஆளே ஒரு 10 குல்ஃபி கிட்டே சாப்பிட்ருப்போம். திரும்ப வந்து குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம். லாஸ்ட்டாக வந்து டெசர்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டேபிளில் போய் உட்காந்துட்டு பொறுமையாக பேசிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நமக்கு எப்போவுமே ஸ்வீட் ஐட்டம் அதிகம் பிடிக்கும். நான் டோனட்லாம் தொடவே இல்லை. கேக் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டு எங்கள் டேடி பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மாதிரியா என்ன பண்ணுறேன் இல்லை ரொம்ப சாப்பிட்டோம் போல் திணறுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சோபாவில் சாஞ்சு உட்காந்துட்டாங்க. ஒரு ஆள் என்னென்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குப்பா தலையெல்லாம் சுற்றுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் படுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம இன்னும் வேறு என்ன பேலன்ஸ் இருக்குது என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி பார்த்துட்டு ஆஹா பிரெட் அல்வா மறந்தாச்சுன்னு சொல்லிட்டு பிரெட் அல்வாவும் லைட்டாக வந்து அதோட குலோப்ஜாம் வச்சு சாப்பிட்டோம். எங்கள் சித்தி சூப்பு டேஸ்ட்டே பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக சூப் எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டாங்க. பக்கத்து டேபிள் வந்து பர்த்டேமே செலிப்ரேட் பண்ணாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து கேக்லாம் ஊட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் இந்த தள்ளி போட்டதுக்கு காரணமே மெயினாக வந்து என் தங்கச்சி தான். கடைசியில் அவளுமே வரவே இல்லை. அவ்வளோதான் இந்த இதுலேருந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவள் தான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தா இந்த பஃபட் போகணுன்னு சொல்லிட்டு அவங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டது. லாஸ்ட்டாக இருக்கிற சாப்பிட்டு ஐஸ்கிரீம்லாம் பத்தலன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து ஐஸ் கியூப் வேறு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு கேம் விளாண்டோம். பாட்டில் சுற்றி விட்டு எந்த ஃபோன் டச் பண்ணதோ அவங்களுக்கு வந்து பில்லு கிடையாது, ஷேரிங் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. கடைசியில் 2 வாட்டியுமே ரொட்டேட் பண்ணோம். 2 வாட்டியுமே வந்து கரெக்டாக 3 ஃபோனும் ஜாயிண்டாக இல்லாட்டி நடுவில் வந்து விழுந்தது. லாஸ்ட்டாக வந்து இந்த கேமே ஸ்டாப் பண்ணிவிட்டு பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் ஃபேமிலியை என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.